லண்டனில் இது பேப்பரில் வந்தது தான். நீங்களெல்லாம் பேப்பர் தினத்தந்தியை படிக்கிற மக்களாக இருந்தாக தெரிந்து கொள்வீர்கள். இது ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்தது. லண்டனில் ஒரு சொகுசு காரில் ஒரு ஐயா போயிட்டுருக்கிறார். அப்படி போய் கொண்டிருக்கிறவர் ஒரு கடத்தர்கிட்ட வரும் பொழுது திடீரென்று அந்த காருக்குள்ளே, தம்பி கவனமாக கேட்டுக்கோ, என்ன ரொம்ப முக்கியமான சமாச்சாரங்க ஐயா இது, நீங்களெல்லாம் வீட்டிலெல்லாம் சிந்திக்கலாம், இதை சிந்தித்து என்னுடைய ஃபோனில் நீங்கள் சந்தேகத்தை கேட்டுக்கொள்ளலாம், ஆழ்ந்து சிந்திச்சிங்கன்னா ரொம்ப இன்பம், ஈஸியான வழி. சன்மார்க்கம் என்பது ரொம்ப ஈஸியாக ஒரு பிடி சாத தள்ளி உள்ளே போட்டுக்கிறது மாதிரி. சன்மார்க்கத்தை போல ஈஸியான வழி உலகில் வேறு எதுவுமே இல்லை. அப்போது லண்டனில் ஒரு காரில் ஒரு ஐயா போயிட்டுருக்காரு, பெரிய கோடீஸ்வரர். இங்கே உள்ள காரை விட லண்டன் கார் எப்படி இருக்கும்? நல்ல வசதியாக இருக்கும், விலையும் கூட இருக்கும். அதான் பெட்ரோலில் ஓடும், கேஸில் ஓடும், எல்லாம் ஓடும். அந்த காரில் போயிட்டு இருக்கிற மனிதர் திடீரென்று உள்ளே தீப்பிடித்து எரிந்து கொண்டிருக்கின்றார். கண்ணாடியெல்லாம் லாக் பண்ணியிருக்கு, யாராலையும் காப்பாற்ற முடியலை. ஏன் சொல்லுங்க? யாராலையும் காப்பாற்ற முடியலை, உள்ளே எரிஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ தீபத்தி எரிந்தால் இந்த கார் என்ன ஆகும் சொல்லுங்க? ஐயோ, நானும் செவிடு, கார் பற்றிக்கிட்டு எரியும், வெட்டிச்சு பல கிலோமீட்டருக்கு அளவுக்கு சேதப்படுத்திவிடும். அப்படி தானே? அதானே உண்மை? ஆமாம். இவர் பற்றிக்கிட்டு எரிகிறாரு, காருக்கு யாதொரு சேதமும் இல்லை. எல்லோரும் காரை திறக்க முடியாமல் தவிக்கிறாங்க. அங்கே நிற்கிறவங்கெல்லாம், ஐயோ உள்ளே எரியிறாரு, திறக்க முடியலன்னு. ஒரு 4 செகண்டு புசு புசுன்னுச்சு, ப்ளூ மவுண்டாக எரிஞ்சு அவர் எரிஞ்சு போயிட்டார். அதன் பிறகு கதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க, அந்த ஷீட்டில் அவர் போட்டிருந்த உடைகள் அப்படியே கிடக்குது, கார் எரியலை. அப்போ எப்படி எரிந்தார் சொல்லுங்க? நீங்கள்லாம் கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்டாதான், கேள்வி ஞானம் புறப்பட்டால்தான் அறிவே சர்க்குரு, சர்க்குருவே கடவுள், உணர்வே பிரம்மம். நம்ம அறிவு தான் சர்க்குரு, அறிவு தான் கடவுள். இந்த அறிவே அந்த மனம் கடைசி வரையிலும் பெரின்பத்தை அடைய வைக்கும். எனவே நீங்கள் எதுவாக இருந்தாலும் சந்தேகத்தை உடனுக்குடன் கேளுங்க. அந்த காரில் போனவர் எரிஞ்சு போயிட்டார். போய் பார்த்தாக்க அதில் எலும்பு சதைகள்லாம் ஒன்றும் இல்லை, துணி மட்டும் கிடக்குது, காரும் எரியலை. சரிங்க, அது அப்புறம் நீங்கள் பதில் சொல்லி தான் ஆவீங்க. அதுவும் லண்டனில் தான் நடக்குது. ஒரு ஹோட்டலில் பிரேக் டான்ஸ் ஆடுறாங்க காதலர்கள் இருவரும், ஆணும் பெண்ணும் சேர்ந்து. அந்த நேரத்தில் அந்த காதலி திடீரென்று காதலனுடைய கையை பிடிச்சிட்டு பிரேக் டான்ஸ் ஆடிக்கொண்டு இருக்கும் பொழுது திடீரென்று ஃபயர் ஆகி எரியிறா. அவளை காப்பாற்ற முடியலை. ஆனால் அவருடைய உடைகள் எல்லாம் எரிந்ததில்லை. ஏன்னா இதற்குரிய ரெக்கார்டு வச்சிருக்கிறேன். நீங்களெல்லாம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு நான் ஐயாவுக்கு அனுப்பி வைக்கிறேன். நீங்களெல்லாம் பார்த்து அதை யோசிங்க. நான் எழுதியிருக்கிறேன், வெளிநாடுகளுக்கெல்லாம் எழுதியிருக்கிறேன். அது சம்மந்தமாக எங்கள்கிட்ட சரக்கு இருக்குது, பதில் இருக்குதுன்னு எழுதியிருக்கிறேன். ஆனால் ஒருவரும் ஆய்ந்தறிந்து வரவில்லை. சரி, ஒரு மூதாட்டி, வயதான மூதாட்டி, அவள் கட்டிலில் படுத்திருக்கா. கட்டிலில் படுத்திருக்கும் பொழுது அந்த அம்மா திடீரென்று இப்படி எரிஞ்சு போகுது. அந்த அம்மா அந்த பெட்டெல்லாம் பிடிச்சிக்கும்ல, எரிஞ்சா அந்த பெட்டெல்லாம் எரியலைங்க, அந்த அம்மா மட்டும் எரிஞ்சு போச்சுங்க. அப்போ எங்கே இதற்கு விடை தேட முடியவில்லை, இது பெரிய புதிராகவே இருக்குன்னு சொல்லி லண்டனில் அறிவிச்சிருக்கான். அதை உடனே நம்ம தினத்தந்தி டிவியில், தினத்தந்தி பேப்பரில் எடுத்து போட்டிருக்காங்க. அதை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். சரி, இது வெளிநாட்டவனுக்கு தெரிந்து இங்கே வரக்கூடும்.
இருந்தாலும் நம்ம சன்மார்க்க மக்கள் எல்லோரும் நீங்கள்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் உண்மையை. இது இப்படி இருக்குது. ஆனால் நீங்கள் இடையில நான் எந்த இடத்துல விட்டேங்கிறத எனக்கு நீங்கள் தூண்டி விட்டீர்களே, ஆனால் பதில் உங்களுக்கு சூப்பராக கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா என்னுடைய நிலைமை திடீரென்று என்னுடைய எண்ணங்களெல்லாம் ஏகாந்தத்தை நோக்கியே நிற்கும். அதனால் நான் இவைகளெல்லாம் கடந்து வந்துட்டதுனால எனக்கு சிரமமாக இருக்குது. அந்த அந்த இதை மட்டும் நீங்கள் ஞாபகப்படுத்துங்க. இது நம்ம பஞ்சாபில் ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னதாக மிட்டாய் சாமியார்னு ஒரு ஐயா, ஒரு கோவில், அந்த கோவிலில் முன்னாடி கோபுரத்தில் ஒரு ஒடுங்கி உள்ளே உட்காந்துருக்கிறாரு எப்பொழுதுமே. அந்த மிட்டாய் சாமியாரை பக்த கோடிகள் எல்லாம் போகும்போதே அவரை போய் தரிசனம் பண்ணிவிட்டு அவரை கும்பிட்டுட்டு தான் மூலஸ்தானத்தை போய் தரிசனம் பண்ண போகிறாங்க. இது வழக்கமாக வச்சுருக்காங்க. ஒரு நாள் மிட்டாய் சாமியார் சொல்கிறாரு, மனதுக்கு பிடித்தவர்கள் இருப்பாங்கள்ல, அவர்களை கூப்பிட்டு, ஐயா நீங்கள்லாம் சீக்கிரம் போய் தரிசனம் பண்ணிவிட்டு சீக்கிரம் வந்து சேருங்க, வேலை இருக்குது. உடனே இது இன்னும் ஐயா அப்படி சொல்ல மாட்டாரே சாமியார், என்னமோ அப்படி சொல்லிவிட்டார்களே என்பதை எண்ணி இந்த பக்தர்கள்லாம் சீக்கிரம் போய் அவதி போதின்னு தரிசனம் பண்ணிவிட்டு இந்த சாமியார்கிட்ட வந்து உட்கார்றாங்க. மிட்டாய் சாமியார் என்று ஏன் பேர் வந்ததுன்னா, போகிறவங்கெல்லாம் அவருக்கு மிட்டாயை வாங்கி விட்டு பாக்கெட்டாக கொடுத்துட்றது, அவர் வர்றவங்களுக்கெல்லாம் 2 மிட்டாய் அள்ளி கொடுக்கறதுனால மிட்டாய் சாமியார். எல்லோரும் வந்து உட்காந்துட்டாங்க, சுற்றிலும் உட்காந்துருக்காங்க. இவர் திடீர்னு இப்படி உட்கார்ந்துருந்தவர் இப்படி எழுந்திருக்கிறாரு. எழுந்த உடனேயே அந்த கேஸ் ப்ளூவாக எரியும்ல, ப்ளூ மவுண்ட், அது மாதிரி கீழே கால்லேருந்து எரியுது. எரிஞ்ச உடனே எல்லோரும் ஃபயர் சர்வீஸ் ஃபோன் பண்ணு, தண்ணி எடுத்து மேலே ஊற்று அப்படிங்கிறாங்க. ஆனால் சாமியாரோ தண்ணியை ஊற்றாத, போலீஸுக்கு ஃபயர் சர்வீஸுக்கு ஃபோன் பண்ணாத, வேண்டாம் அவர் செத்த பொறுத்துக்கோ அப்படிங்கிறார். இந்த சொல்லிய சில வினாடிகள்லையே சரசரன்னு ப்ளூவாக எரிஞ்சு போயிடுது. அவர் கட்டியிருந்த ஆடைகள் அப்படியே கீழே கிடக்கு. இது நம்ம நாட்டிலே நடந்தது. இது எப்படிங்க ஐயா இப்படி எரியிறாங்க? இதைத்தான் மாணிக்க வாசகர் சிதம்பரத்தில் ஜோதியாக மறைந்து விட்டார். உண்மைதான் அது. இது ஜோதியில் மறைஞ்சது தாங்க. உங்களுக்கு அடுத்த கேள்வி என்ன நீங்கள் கேட்பீங்கன்னு பார்க்குறேன், ஒருத்த கூட கேட்க மாட்டேங்கிறீங்க. சரியா, இவர் தான் மிட்டாய் சாமியார் தியானத்தில் உட்காந்துருந்தான், எரிஞ்சு போயிட்டான். ஐயா இப்போ பாருங்க, அவர்கள்லாம் போகத்தில் உள்ளவங்க, நம்ம நாட்டில் உள்ளவங்க தான் ஞானத்தில் உள்ளவங்க. அவர்கள் போகத்தில் தான் எந்த நேரம் போக வாழ்க்கை. அவர்கள் எப்படி எரிந்தார்கள்? காரணம் என்னவென்றால், இந்த ஆன்மா பிறந்து பிறந்துழன்றென்னை இனி பிறவா பெருமை தந்துன்னை என் உளம் தெளிவித்தது பாரே. திருச்சிற்றம்பலத்தை திருநட ஜோதி ஜோதியுள் ஜோதி சுத்த சிவ ஜோதியுள் ஜோதி. அவர்கள் பிறந்து 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 உழன்று பல பிறவிகளை எடுத்து பட்டினத்தார் சொல்லுகிறார், 7 கடல் மண்ணை அண்ணி எண்ணினாலும் எண்ணிடலாம், என் பிறப்பை எண்ண முடியாது போல இருக்கே. தெய்வமே எனக்கு இப்பிறவி வேண்டாம், அதை தடுத்துரு அப்படிங்கிறார் பட்டினத்தார். அதுபோல பிறவி பல லட்சம் கோடி பிறவிகள் பிறந்து கொண்டே இருந்து கடைசியாக இந்த ஆன்மா என்ன ஆகுதுன்னா, அதுவாகவே இயற்கையாகவே இப்படி மனித நிலையை எடுத்து அது ஒரு நிலைப்பாட்டுக்கு அந்த உடம்பு தன்னாலவே இயற்கையாகவே வந்துடுது. அந்த உடம்பு அந்த நேரத்தில் அது இப்படி பற்றி கொண்டு எரிஞ்சு அந்த ஜோதி நிலையை அடைஞ்சிருது. இது அவர்களுக்கு தெரியாது, வெளிநாட்டவர்களுக்கு இந்த உண்மை தெரியாது.
அதுபோன்று தான் இந்த ரகசியத்தை தான் நமக்கு ராமலிங்க பெருமான் சொல்லி கொடுத்துருக்காரு. இந்த உடம்பை மெதுவாக பக்குவப்படுத்தி தினகாலமும் சகஜ வாழ்க்கையில் வாழ்கிறவனுக்கு இது மாதிரி நிலை ஏற்பட்டு போயிடும். இந்த உடம்பு திடீரென்று ஒரு நாள் இப்படி ஞானத்தீயில் பற்றி கொள்ளும். பற்றி கொண்டு எரிந்தால் எங்கே போகும்? அருட்பெருஞ்சோதிகிட்ட போகாது. 2000க்கும் மேற்பட்ட உலகில் ஒரு உலகில் போய் அது கிடக்கும். அது இருந்த தகுதிக்கு தகுந்தவாறு, அந்த ஆன்ம பதிவுக்கு தகுந்தவாறு, அந்த அறிவுக்கு தக்கவாறு அது ஒரு உலகத்தில் போய் மாட்டிக்கிட்டு அது இன்னும் எத்தனை பல கோடி வருடங்கள் ஆகும் அது திரும்ப போய் சேர்வதற்கு. ஏன்னா இன்னும் தேவர்களெல்லாம் போய் சேர்ந்தபாடு இல்லை. இப்படி இருக்க இந்த வெளிநாட்டவர் மட்டும் அருட்பெருஞ்சோதிக்கு போய் சேர்ந்து விடுவாரான்னா இல்லை. இயற்கையாகவே அந்த ஆன்மாவுடைய கடைசி ஸ்டேஜ் பல லட்சம் கோடி ஆண்டுகள் பிறந்து 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 உழன்று 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 வந்து கடைசியாக இயற்கையாகவே அவன் எரிந்து வேறு ஒரு உலகத்தை நாடி போயிடுது. அது அப்படி போயிடும். அது இறைவனை அடைந்ததாக முடிவாக்கப்படாது, முற்றிலும் முடியாது. இறைவனை அடைவது என்றால் அருட்பெருஞ்சோதியை அடைவதே முழுமை, அதுவே கடைசி, அதுவே எண்டு. அருட்பெருஞ்சோதியை அடைந்தால்தான் இந்த ஆன்மா முடிவுறும். அதுவரையிலும் இதுக்கு பிறப்பு முடிவுறவே முடிவராது. இது உங்களுக்கெல்லாம் எதுவும் புரியுதா? நடைமுறையில் கொண்டு வரதுக்கு தினகாலமும் இந்த மாதிரி விளக்க ஏற்றி வச்சுக்கணும். தினகாலமும் கையை எப்படி, இது அர்த்தநாரி இது தத்துவம், கையை அப்படி வச்சுட்டு முதுவை நிமித்தி வச்சுக்கிட்டு அந்த விளக்கை ஒரு ஸ்டூலில் தன்னுடைய நெத்திக்கு நேராக வச்சுக்கிட்டு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்று சொல்லிக்கொண்டே இருக்கணும். அப்படி சொல்லிக்கொண்டு இருக்கும் பொழுது இந்த வார்த்தைகள் மீண்டும் தன் காதுக்கே வரும். அப்போ பிற இடத்துல நடக்கக்கூடிய சவுண்டுகள் நம்ம காதில் விழாது. கண்கள் இரண்டும் உற்று உற்று நோக்கும், ஒளி உண்டாகும். இப்படி சில காலம் வாழ்ந்து கொண்டே வந்துக்கிட்டு இருக்கும் பொழுது அருட்பெருஞ்சோதி மகாமந்திரம் ஒண்டியே போதும். 6 திருமுறையும் 5 திருமுறைகளையும் படித்து வருவதற்கு காலம் பத்தாது. மகாமந்திரம் ஒண்டியே கண்ணுன் மணி. அந்த ஞான மணியை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்க 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 நம்முள் உள்ள அருட்பெருஞ்சோதியான ராமலிங்க பெருமான் ஓதாது அவர்களுக்கெல்லாம் உணர்த்த ஆரம்பிச்சிருவார். இது இப்படி, இது இப்படி, இப்படி நட, இப்படி நட, எப்படி நடன்னு சொல்லி. அப்போ இயற்கையாகவே எல்லாமே நடந்து கொண்டு வர ஆரம்பிச்சிடும். அதற்கு சைவம் முக்கியம். நீங்கள் அசைவத்தை சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி தீபத்தில் போய் உட்கார்ந்தீங்கன்னா அது சக்ஸஸ் ஆகாது. எனவே இந்த ஆன்மாவுடைய முடிவு இது பிறந்து பிறந்து உழன்று கொண்டே தான் இருக்கும். ஆனால் இதுக்கு பல லட்சம் கோடி ஆண்டுகள் இது வந்து கொண்டே தான் இருக்கும். இதனுடைய முடிவு கடைசியாக இந்த மாதிரி எண்டுக்கு வரும். ஏன்னா அது மேல் பரஞ்சோதியிலிருந்து புறப்பட்டு வந்தது. இது மீண்டும் அங்கே போய் அருட்பெருஞ்சோதியை அடைவதற்கு பத்தாது. அதுக்கு தான் தேவரையெல்லாம் திகழ்புற அமுத அளித்து ஆவகை காத்தருள் அருட்பெருஞ்சோதி என்கிறார் ஐயா. அப்போது ராமலிங்க பெருமான் இறைவனை அடைவதற்கு மேல் யாராவது நிலைமையை ஏறி கொண்டு இருக்கும் பொழுது தேவர்கள் ஒரு காலத்தில் தடுக்கிறாங்க. எப்படி நாங்கள்லாம் இங்கே பல கோடி வருஷமாக கிடக்கிறோம், என்னெல்லாம் விட்டுட்டு ஒரு மானிட பதர் நீ எப்படிப்பா அப்படி போகிற, நீ போக முடியாது, தடுக்கிறாங்க. ஆனால் ஐயாவை தடுக்க முடியவில்லை அவர்களால். ஏன்னா இது 1000 கோடி சூரிய பிரகாசத்தை விட இன்னும் பல 1000 கோடி சூரிய பிரகாசம் உடையது எம்பெருமான் ராமலிங்க பெருமான். அதனாலே அவர்கள் எந்த கரணங்களை கொண்டும் ராமலிங்க பெருமானை தேவர்களால் தடுக்க முடியலை. ஆனால் கடைசியாக சரண்டர் ஆகிறான். ஐயா எப்பா நீ யாரப்பா, நீ எந்த விதத்தில் நீ யாராவது நிலைமையை ஏறி நீ இப்படி போகிற, எனக்கு இந்த வழியாவது சொல்லி கொடுத்துட்டு போ அப்படிங்கிற போது தான் ஐயா என்ன பண்ணுறாரு, அடாடா இவர்கள் சிந்தித்து சிந்தித்து செயல்படாமல் தேவநிலையிலேயே நிற்கிறாங்களே அப்படிங்கிறதுக்காக தான்
ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கிறார், அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிறார். தேவரையெல்லாம் திகழ்புற அமுதளித்து ஆவகை காத்து அருள் அருட்பெருஞ்சோதி, அவர்களுக்கு ஆவது என்னவென்று அதை அறிந்து அவர்களுக்கு அமுது ஊட்டி அவர்களை காத்தருள் அருட்பெருஞ்சோதி என்று வேண்டிக் கொள்கிறார்கள். நம்ம ஐயாவை பாருங்கள் எப்படி. அதனால் அப்பேரியப்பட்ட அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் சொன்ன சொல் அனைத்தும் உயரிய சொல். அதை அடியவன் கடைபிடித்து வந்து கொண்டு இருக்கின்றேன். அதனால தான் ஆழ்ந்தது உள்ளே போக முடியுது. எங்கள் ஊரில் ஒரு டாக்டர் ஒருத்தர் இருக்கார், பேர் சொல்ல விரும்பவில்லை, பெரிய டாக்டர். அவர் பெரிய டீனாக இருந்து ரிட்டையர் ஆகிட்டார். அவர் சில புத்தகங்களெல்லாம் எழுதியிருக்கிறாருங்க ஐயா, சன்மார்க்கத்தை பற்றி. அவருக்கும் எனக்கும் ஒரு நாள் இப்படி சத்தி விசாரம் செய்வதற்கு நிகழ்ந்தது. ஐயா டாக்டர், பெரிய கோடீஸ்வரர், மதிப்பும் மரியாதையும், ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆஃபீஸர், கிரீன் சைன் அப்படிங்கிறத மற்றவர்களெல்லாம் நினைந்து அவரிடம் அருகாமையில் போய், இந்த ஐயா கையை வச்சுருக்காங்க பாருங்கள், இது வீண் போகாத நிலை. சும்மா சாதாரணமாக உட்காந்துருக்குறோம், கையை கட்டிக்கிறது, புறங்கையை வச்சுக்கிறது, இப்படி கன்னத்தில் தாங்கிறதெல்லாம் வேண்டியதில்லை. இப்படி கையை வச்சுட்டு உட்காந்தா பேரின்பம் ஏற்படும், இதில் ஒரு உஷ்ணம் ஏற்படும். அந்த உஷ்ணத்தின் கால் நடுப்புற அவங்க ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாம் சில பாயிண்ட்டுகள் இருக்குது. அதெல்லாம் அப்படி இப்படி சாதாரண ஒன்று செல்லும் பொழுது இந்த உடலுக்கு மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும். இப்படி வச்சுக்கலாம். அந்த டாக்டருக்கு எனக்கும் ஒரு நாள் சதி விசாரம் ஏற்பட்டது. அப்படி ஏற்படும் பொழுது அவரை புஸ்தகம் எழுதியிருக்கிறதுனால, பலவிதமான இதெல்லாம் பண்ணியிருக்கிறதுனால எல்லோரும் பெரிய அறிஞர்கள் என்று எண்ணி அமர்ந்திருக்கின்றார்கள். அந்த மாதிரி ஒரு நேரத்தில் டாக்டர் அவருக்கு எனக்கு சதி விசாரம் நடக்குது. எல்லோரும் பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்காங்க. பரிந்து உள் உணர்ந்து சில கேள்வியை ஆழ்ந்து கேட்டுக்கொண்டு போய் கொண்டிருக்கின்றேன். டாக்டரால் பதில் சொல்ல முடியலை. இதை சபையோர்கள் அறிந்து விட்டார்கள். டாக்டருக்கும் என்னமோ மாதிரி போயிடுச்சு. அப்போ தான் டாக்டர் சொன்னார், நான் சொன்னேன், ஏன் பதில் சொல்ல முடியலை? நீங்கள் தான் புத்தகம்லாம் எழுதியிருக்கீங்களே, நீங்கள் தான் எல்லா நிலையிலையும் நல்ல நிலையில் இருக்கீங்களே, ஏன் இதுக்கு பதில் சொல்ல முடியலை அப்படின்னு கேட்டேன். அதுக்கு என்ன பண்ணிவிட்டார், டக்குன்னு எழுந்து, நான் சைவமாயே இந்த 4-5 ஆண்டுகள் தான் ஆகுது, அதனால் என்னால் பரிந்து உள் உணர்ந்து ஆழ்ந்து போக முடியலை, அதை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்ட்டார் ஒரே வார்த்தையா. இப்படி பாருங்க, சைவம் இல்லாத காரணத்தினாலே அவர்களால் பரிந்து உள் உணர்ந்து உள் ரகசியத்தை அடைய முடியலை, அருட்பெருஞ்சோதியை சிந்திக்க முடியலை. அதனால் இந்த மாதிரி சிந்திக்காததுனால தான் புத்தர் இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை, வெட்ட வெளி அப்படின்ட்டார். மற்ற நால்வர்கள்லாம் பார்த்து அவரை புத்தரும் சமணரும் புறன் உரைக்க பக்தருக்கு அருள் செய்து பயின்றவனேன்ட்டாங்க. சிந்திக்கணும், சிந்திக்க 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 செயலாகிக்கொண்டே இருக்கும். ஐயா சொல்கிறாங்கல்ல, ஒரு காலகட்டத்தில் உனக்கு ஒளி தெரியும், அதை கண்டு நீ பல்லு இழிச்சிடாத, அங்கே பல்லு இழித்து விட்டால் வீணாக போய்விடும். எனவே இந்த மிட்டாய் சாமியார் ஆனதும் இந்த நிலை தான். ஆனால் அவரவர்களுக்கு ஆன்மீக ஆற்றலுக்கு தகுந்தவாறு அவரவர் அந்தந்த உலகத்துக்கு போயிடுறாங்க. ஆனால் கடைசி நிலையை, ஏண்டு நிலையை அடைஞ்சாங்களான்னா அடைய முடியவே முடியாது. அதனால தான் ஐயா பார்த்தார், இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். எல்லாரும் ஜோதி ஆகிட்டான் ஜோதி ஆகிட்டான்னு சொல்கிறான், இது என்ன பெரிய துன்பமாக இருக்குது அப்படின்னு தான் நோவாது நோன்பனை போல் நோற்றவரும் இல்லை, எஞ்ஞான்றும் என்னை போன்ற நிலையை பெற்றவரும் இல்லை அப்படிங்கிற பாடலை கடைசி இதுக்காக தான் பாடுறாரு. இப்போ தெரிந்து கொள்ளுங்கள். எனவே இந்த லண்டன் சமாச்சாரமாக உங்களுக்கு ஏதேனும் அறிவுள்ள பட்டத்தை அடியனிடம் சொன்னீர்களே, ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ சொன்னல, ஒத்த அந்நிலைக்கண் யாமும் எம் உணர்வும் ஒருங்குற கரைந்து போயினம் என்று அந்த நிலையை அடைந்தாதான்
நம்மளை யாருமே ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அதுவே பெரிய பாதுகாப்புங்க நமக்கு. இந்த அடியவன் ஒருங்குற கரைந்து போயினும் என்பதற்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு இது. என்னுடைய நண்பர் ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறார். அங்கே வீரமாகாளி என்னும் ஒரு சிறு தெய்வத்தை வழிபடுறா ஒரு அம்மா. அங்கே குறி கேட்க போகிறார். எனக்கோ நண்பர், உற்ற நண்பர், என் நண்பரை தவிர்க்க முடியலை. எப்பா நான் இருக்கிறது எங்கே, நீ இங்கே இழுத்துக்கிட்டு போறியே? இல்லை இல்லை, நீ எனக்காக வந்து தான் ஆகணும். சரி, இழுத்துட்டு போயிட்டார். இது மாதிரி ஒரு நீட்டமான பெரிய கூடம். அந்த கூடத்தில் அந்த அம்மா எல்லா சிறு தெய்வங்களுக்கெல்லாம் அபிஷேக ஆராதனைகள் செய்துவிட்டு ஒரு பெரிய வேல் இருக்குது, அதை பிடிச்சிக்கிட்டு வீரம்மா காளின்னு சொல்லி அந்த தனக்கு அந்த 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 உணர்வை ஏற்படுத்தி கொள்கிறாள். ஏற்படுத்தி கொண்டு அமர்ந்து விட்டாள். அந்த நிலையை இப்போ நான் சொன்ன அடின்னு சொன்னேன்ல, உள்ளொளி ஓங்கிட உயிரொளி விளங்கிட வெள்ளொளி காட்டிய மெய் அருட்கணலாக இருக்கின்றோம். அதுபோன்று சிறுதெய்வ நிலையில் இந்த அம்மா அருள் என்னும் அருளை போன்ற மருளை உண்டு பண்ணி கொண்டு சிறுதெய்வ நிலையில், அதெல்லாம் ஒரு வரையறைக்கு உட்பட்ட அருள். அது மிகையாகாது. யாரும் அதனால் அருட்ஜோதியை அடைய முடியாது. வீரம்மா காளின்னு சொல்லி அமர்ந்தாள். அப்படி அமரும் பொழுது அடியவன் இதன் மீது பிரியமில்லாதவனாக இருப்பதனாலே ஒரு 200 பேருக்கு பின்னாடி உட்காந்துருக்கேன். எனக்கு பிடித்தமில்லை, நண்பருக்காக வந்திருக்கிறேன். இந்த நண்பர் முன்னாடி பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறதுக்காக இப்படி இந்த அம்மா இங்கே உட்காந்துருக்க, முன்னாடி போய் உட்காந்துருக்கார். இந்த அம்மா உட்கார்ந்த உடனேயே குறி சொல்ல ஆரம்பித்தா. ஆரம்பிக்கும் பொழுதே ஒரு மாதிரி எதையோ பறி கொடுத்தோ மாதிரி திருன்னு இப்படி பார்த்தா. இப்படி எட்டி பார்த்து இப்படி பண்ணுறது அப்படி பண்ணுறதும், எழுந்துச்சு பார்க்குறதும் இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தா. என்னடா அவள் திடீர்னு எழுந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறாளே, சீக்கிரம் சொல்லி தொலைச்சான்னா நம்ம முன்னாடி போயிடலாம், நம்ம ஆள் தான் முன்னாடி உட்காந்துருக்கானே, என்ன கேடு அப்படின்னு அடியவன் உட்காந்துருக்கேன் பின்னாடி. அந்த மாதிரி நேரத்தில் இவ யாருக்கும் குறி சொல்லலை. திடீரென்று ஐயா அந்த உட்காந்துருக்காரு பாரு ஒருத்தர். அப்போ நான் குள்ளாலாம் போடலைங்க, நான் மாப்பிள்ளை மாதிரி இருக்கேன். என்ன நகைக்கடற்காரன் அல்லவா, 10 விரல்லையும் மோதிரம், பட்டும் பனாரசுமோட உட்காந்துருக்கேன். இந்த அம்மா பார்த்துட்டு அந்த கடைசியில் உட்காந்துருக்காரு பாரு, அவரை பிடிச்சி சீக்கிரம் கொண்டுட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி 2 ஆளை அனுப்புகிறான். இவன் என்ன கை பார்த்தா தூக்குறான். ஐயோ ஏன் நான் என்ன பார்க்க வரலையா, நான் சும்மா என்னுடைய நண்பருக்காக துணைக்கு வந்தேன், ஏப்பா என்னை கூப்பிட்ற, என்னை விட்டுடுங்கிறேன். இல்லை அந்த அம்மா கூப்பிடுது, உங்களுக்கு தான் எதேன்னு நல்ல அருள்வாக்கு சொல்ல போதுக்கு வாங்க. எப்பா எனக்கு எந்த அருள்வாக்கும் வேண்டியது இல்லைப்பா, இல்லே விட முடியாது. சரி, நீ இவனுடைய பிடிவாதத்திற்காக இப்படி எழுந்து நின்ன. இந்த அம்மா சொன்னா, ஐயா நீங்கள் வர வேண்டிய இடம் இது இல்லையே, ஏன் இங்கு வந்தீர்கள்? எனக்கு எல்லாமே கட்டுப்பட்டு போய்விட்டதே, என்னால் எதுவும் செய்ய முடியலை. என் ராமலிங்க ஜோதி மீது சத்தியமாக சொல்லுகின்றேன், இது நடந்தது. சத்தியம் பண்ணலாம். சன்மார்க்கத்தில் சத்தியம் என்பது அதுதான் அருட்பெருஞ்சோதி. சத்திய வாக்கு என்பது ராமலிங்கத்துக்கிட்ட மட்டும் நடக்காது, வேறு எந்த தெய்வத்திட்ட வேணாலும் நீங்கள் சத்தியம் பண்ணிவிட்டு பின்னாடி ஓடி போய் ஏதாச்சும் பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு விளக்க போட்டுக்கலாம், 2 பேருக்கு 2 கடலை மிட்டாயை வாங்கி கொடுத்துக்கலாம், ஒருத்தருக்கு ஒரு வஸ்திர தானத்தை பண்ணிட்டு போயிடலாம். அருட்பெருஞ்சோதியர்கிட்ட அந்த வேலை நடக்காது. நல்ல கோலை காய போட்டு எங்கெங்கே இழுக்கணுமோ அங்கங்கே இழுத்துருவார். அப்போ இவ சொல்கிறா, ஐயா நீங்கள் வர வேண்டிய இடம் இல்லையே, இது யார் உங்களை அழைச்சிட்டு வந்த, ஏன் நீங்கள் வந்திருக்கீங்க? ஏம்மா நான் இங்கே வரலம்மா, அந்த முன்னாடி உட்காந்துருக்காரு பாருங்க அந்த சொட்டை தலை ஒன்று, அந்த சொட்டைக்காக தொலைஞ்சேன் நான், என்ன விட்டுடுங்கோ அப்படின்னு. ஜோ அந்த உதவியாளரை கூப்பிட்டு, எப்போ யார் பார்த்து இவரை கூப்பியா, ஐயா என்ன விஷயமா வந்தீங்க? நான் என்னென்ன விஷயத்துக்காக வந்தேன், என் பொண்ணு அப்படி இருக்குது இப்படி இருக்குது, இங்கே போனேன், இங்கே வந்தேன். ஐயா
நீ பெரு நெருப்பை கையில் வச்சிருக்க, அதுகிட்ட உள்ளது என்னகிட்ட இல்லை. நீ அதனால் அவர்கிட்ட போய் சொல்கிற வழியில் போ, உனக்கு எல்லாமே கிடைச்சிரும். நான் குறி சொல்லலைன்னு வருத்தப்படாத, இது வேஸ்ட்டு, நீ எழுந்திரி அப்படின்னு என்னை அவரை கையை பிடிச்சி என்னை விரட்டி விட்டுட்டு தாங்க அப்புறமா அவள் குறி சொல்ல ஆரம்பித்தாள். இது சத்தியம் என்பது உண்மை உண்மை உண்மை, பொய்யுரைக்கவில்லை. அப்படியானால் இந்த அருட்பெருஞ்சோதிக்கு என்ன பவர் பாருங்க. இவன் என்ன பண்ணாங்கிறீங்க? அந்த 200 பேருக்கு பின்னாடி உட்காந்துக்கிட்டு இவர் இந்த கையை வச்சுருக்காருல்ல, அந்த மாதிரி நான் சும்மா எப்பொழுதும் வச்சுக்குவேன். இந்த கையை வச்சுக்கிட்டு மனசில் வாயெல்லாம் சொல்லாது, ஆழ்மனம் சொல்லும். வெளிமனம், உள்மனம், ஆழ்மனம். ஆழ்மனம் சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஆன்மா சொல்லிக்கிட்டு இருக்கோம் அருட்பெருஞ்சோதியை. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்று ஓடிக்கொண்டே இருக்கும். இந்த ஓடிக்கொண்டு இருந்தது அவளுடைய சிற்றலைகளை எல்லாம் கட்டுப்படுத்திடுச்சு. ஏன்னா இது பேரலை அல்லவா, பெருஞ்சோதி அல்லவா, அளவிட முடியாத அருட்பெருஞ்சோதி அல்லவா. இது போன்றெல்லாம் எனக்கு அனுபவம் ஏற்பட்டதன் காரணமாக எம்பெருமான் ராமலிங்க பெருமான் மீது எனக்கு அளவற்ற இன்பம் ஏற்பட்டு விட்டது. நானவன் நானேன் என்று ஊதூது சங்கே, என்னப்பன் நானான் என்று ஊதூது சங்கே, என்னுள்ள அமர்ந்தான் என்று ஊதூது சங்கே, கைவிட மாட்டான் என்று ஊதூது சங்கே, கனகசபையான் என்று ஊதூது சங்கே. அருட்பெருஞ்சோதியை தேடி நீங்கள் எங்கே அலைய வேண்டியதில்லை. தன்னுள் இருக்கும் அருட்பெருஞ்சோதியை நாம் கண்டுகொள்ளணும். எப்படி கண்டுகொள்வது? இந்த ஐயா யாரோ கேட்டிங்களே, தினகாலமும் அருட்பெருஞ்சோதியை நினச்சி அந்த தீபத்தை எப்படி வழிபடணும், இப்படி வழிபட்டு கொண்டே இருக்கணும். பஸ்ஸை ஏறி ஜலகண்டபுரம் போகிறீங்க, இல்லை தஞ்சாவூர் போகிறீங்க, எந்த ஊருக்கோ ஒரு ஊருக்கு போகிறீங்க. அப்போ 2 மணி நேரம் 4 மணி நேரம் உங்களுக்கு கிடைக்கிது. அந்த நேரத்தை வீணடித்தல் கூடாது. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்று அந்த மனம் அது சொல்லிக்கொண்டே இருக்கணும். அது சொல்ல 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 இந்த சிற்றணுவான இந்த உடலெல்லாம் உடலெல்லாம் ஒளித்திரள் பெற்றிடும். அது பெற்றது எனக்கு. அதனாலேயே என் உடல் புளியம்பழமாகிவிட்டது. சொல்லுங்க. புளியம்பழத்தில் அழகாக வாட்ட சோட்டம், அந்த சோட்டம் தொங்கிட்டு இருக்கும். அந்த உள்ள சுளையானது அந்த ஓட்டில் ஒட்டியிருக்காது. அதற்கு முன்னம் எப்படி இருக்கும்னா, காயாக இருக்கும் பொழுது ஓட்டை பிக்கவே முடியாது. அந்த தோலை பிச்சுட்டு இந்த காயை சாப்பிடுவோம். அந்த செங்காய் இருக்கும் பொழுது நல்லா இருக்கும், நொரன்னு நல்லா இருக்கும், இனிப்பும் புளிப்பும் கலந்த நிலையில் இருக்கும் செங்காய். அப்போ அதை பேக்கும் பொழுது இந்த நகை இடுக்குள்ளே போய் மாட்டிடும், அந்த ஓடு வலிக்கும். ஆனால் அதே நேரத்தில் பழுத்த பிறகு அதை எடுத்து இப்படி தட்டுனீங்கன்னாலே ஓடு தனியாக போய்டும், சொலை மட்டும் தனியாக வந்துடும். அந்த நிலையில் அடியவன் இருக்கின்றேன். என் உடல் அப்படி இருக்குது. அதை நீங்கள் பார்ப்பதற்கும் உண்டு. ஏனென்றால் இப்போ என்னை பார்க்குறீங்களே ஐயா, ஒரு வயதான தோற்றத்தில் இருக்கின்றோனோ ஐயா? இல்லை சாப்பிடாததுனால குரல் மெலிந்து நெளிந்து தோளெல்லாம் சுருங்கி கண் பசலை அடைந்து கண் வளையமிட்டு இப்படி இருக்கின்றனோ? சொல்லுங்க ஐயா, எனக்காக முகஸ்துதிக்கு பேசாதீர்கள், உண்மை பேசுங்கள். இது சத்திய ஞான சபை இல்லை. அப்போ என் உடம்பும் ஒரு இளமையான தோட்டத்தில் தான் தெரியுதா ஐயா? ஐயா என்ன வயோதிக தோற்றம் தெரியல, அப்போ நடுநிலைமையான தோற்றம் தெரியுது. இப்படி இருக்க இவனுடைய உடம்புல, இப்போ உங்கள் உடம்புல அந்த தொடையை பிடிச்சி இப்படி கிள்ளுனா என்னையா வரும் ஐயா? சொல்லுங்க சொல்லுங்க.
வலி வரும். நீங்கள் அழுக்கு வரும். நீங்கள் சொல்லுங்க, சொன்னால் தான் இன்பம் பிறக்கும். சொல்லுங்க. ஏன்னா நான் இவ்வளோ தூரத்துலேருந்து வந்துட்டு தெளிவில்லாத பேச்சை பேசிட்டு வீணாக போகக்கூடாதுங்க. சதையோடு வரும், தோலை பிடிக்க முடியாது. புளியம்பழத்து ஓடை பிரிக்க முடியுமா? ஓடை பிரிக்கணும்ல, சதையோடு வரும். எந்த இடத்துல நீங்கள் தூக்குனீங்கனாலும் அடியவனுடைய உடம்புல வந்து நீங்கள் வேணால் தூக்கி பாருங்க, அப்படி சுளைய தோல் மட்டும் அப்படி ஜவ்வுன்னு இவ்வளோ தூரம் தூக்கலாம். ஏன் தினகாலமும் எங்கே இந்த போலீஸ் அதிகாரி என்ன கொடுத்த உங்களுக்கு திங்க? அடியவன் மஞ்சள் கரிசாலை. அந்த மஞ்சள் கரிசாலையை தினகாலமும் உண்ணுவதனாலே என்னுடைய உள்ளுடம்பை சுத்தப்படுத்தி விட்டது, என்னுடைய சூட்சும உடம்பை சுத்தப்படுத்திருச்சு. அதனால் அந்த தோலெல்லாம் என்னை விடுபடுத்தி வச்சிருக்குது. இது நல்ல தருணம் அருள் செய்ய, இது நல்ல தருணம் அருள் செய்ய. எனக்கு இது நல்ல தருணம். அடியவன் அருட்ஜோதி ஆக வேண்டும் என்கிற தாக்கத்தினாலே, திக்கற்றவனுக்கு தெய்வம் என்று தெய்வமே துணை என்ற காரணத்தினால எனக்கு 6ஆம் திருமுறையை நான் முழுமையாக படிக்கவில்லை, 5ஆம் திருமுறையை முழுமையாக படிக்கவில்லை. அருட்பெருஞ்சோதி மந்திரத்தை தான் இன்பம் கண்டேன். அதனாலேயே அதையே பயின்றேன், அதையே படித்தேன், அதையே பண்பானேன், பரிந்து உள் உணர்ந்தேன், வாழ்க்கையையும் அதுவாக ஆக்கி கொண்டேன். அதனால் கிட்டிய இந்த பெருநிலை அடியவனுக்கு அருட்ஜோதி ஆவதற்கு. எனவே சித்தாடல்கள் பல விளையும். நீங்கள் சித்தாடல்களை கைப்பற்றி செய்துவிட்டீர்களே, ஆனால் நீங்கள் அருட்ஜோதி ஆவதற்கு காலதாமதமாயிடும், முடியாமல் போயிடும். எனவே நான் செய்வனை எல்லாம் தான் செய்து எமக்கே வான்பதம் அளிக்க வாய்த்த நல்ல நட்பாக அமைதல் வேண்டும். அடியவன் ஒருவர் வந்து எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு வேண்டுகிறார். அவர் சன்மார்க்கத்துக்கு வந்து விட்டார் என்கிற காரணத்தினால அசைவத்தை விட்டுட்டு சன்மார்க்கத்துக்கு சத்தியம் பண்ணி 1000 பேரை கொண்டுட்டு வந்திருக்கோம். ஒருவர் இருவர் அல்ல. சன்மார்க்கத்துக்கு இன்றைக்கி வரேன்னு சொல்லிட்டேன், நான் சன்மார்க்கத்துக்கு நாளையிலேருந்து வந்துடுறேயா காலையிலேருந்து அப்படின்னு சொன்னால் இவன் விடமாட்டான். ஏமன் கண்டால் பொல்லாதவன் விடமாட்டான், அருள் ராமலிங்க பக்தன் என்றால் தொட மாட்டான். இவன் விடமாட்டான். அவர்களை தந்திரப்படுத்தி தன் வயப்படுத்தி அவர்கள் கேட்ட வரத்தை செய்வதற்கு அங்கே சத்தியம் செய்து கொடுப்பான். அதற்காக அவனை பிடித்து சத்தியஞான சபைக்கு எதுக்கைய சூடத்தை ஏற்றி அதில் சத்தியம் பண்ண வச்சிருவேன். அப்படியே அவன் சத்தியம் பண்ணிட்டு பேரின்பம் அடைவான். உடனே எம்பெருமானிடம் அந்த அருள் ஒளியில் நின்றவாறே அவனுக்கு சத்தியம் செய்து உனக்கு இன்னது பலிக்கும், நீ எல்லாம் நிறைவேறும், நீ நல்லபடியாக இருப்பேன்னு சொன்னோம்னா அது உடனே நடக்குது. அந்த நேரத்தில் தனக்கு கிடைத்த சித்துகளை நாம் உபயோகப்படுத்துதல் கூடாது. அப்படி சித்துகளை செயல்படுத்தும் பொழுது அவர்களுக்கு அருள் மேம்படாமல் போய்விடும். சித்தை செலவழிச்சுக்கிட்டே இருப்பான், கடைசியில் வாதம் கொண்டு போயிடுவான், மரணம் ஏற்பட்டுடும். அந்த சித்தை தனக்கு கிடைத்த பொருளை வீண் விரயம் பண்ணாமல், நீ எனக்கு சித்து கொடுத்துருக்க அது கொடுத்துருக்கேன்னு நீ என்கிட்ட ஏமாற்ற முடியாது ராமலிங்கம், எல்லாம் உன்னால் ஆவது, என்னுள் நீயும் உன்னுள் நானுமாக இருக்கின்றேன், நீர் என்னிடமிருந்து விடுபட முடியாது. அவன் நமக்காக உயிர்களை கொன்று சாப்பிடாமல் நான் இனி சத்திய விரதம் இருக்கின்றேன் என்று சத்தியம் செய்து கொடுத்து விட்டான். எனவே நான் உன்னை நம்பி அடியவன் அவனுக்கு சத்தியம் செய்து கொடுத்துருக்கிறேன். எனக்கு இதுதான் தெரியும்.
அது ஆகுமா ஆகாதான்னு எனக்கு தெரியாது, ராமலிங்கம் இதற்கு பொறுப்பாளி நீதான் அப்படின்ன உடனே நான் செய்வனை எல்லாம் நான் என்கின்ற இவன், இந்த மலத்தில் புழுத்த புலிவிலும் இழிந்தவன், இந்த சிறியவன் செய்ய வேண்டிய இந்த பணிகளை எல்லாம் எம்பெருமான் ராமலிங்க பெருமான் செய்து முடிக்கின்றார். ஆங்கே இது நூற்றுக்கணக்கான பேர்களுக்கு செய்து முடித்திருக்கின்றார்கள். சென்ற தடவை வந்தேன், என்ன ஊருது, கங்கவெளியிலேருந்து ஒரு ஐயா வந்திருந்தார். நீங்கள் தான் பார்த்துருப்பீங்களே அவரை, அவர் மைக்கை பிடிச்சி பேசினார். இந்த போரில் தண்ணி வந்தது, அவர் சாதாரணமாக சன்மார்க்கத்தில் வந்து சேர்ந்தவர். அவர் சத்திய நிலைக்கு கொண்டுட்டு வந்து பெருமாள் நிலைக்கு கொண்டுட்டு வந்தது. அவர் வந்து எல்லாரும் அவர் போர் போடுறாரு, அடியவனுக்கு ஃபோன் பண்ணுறாரு, கிடைக்கல. அதனால் அடியவன் சொல்லி கொடுத்தது மாதிரி அருட்பெருஞ்சோதிக்கு அபயம் என்று ஒரு சூடத்தை ஏற்றி வச்சுட்டு அந்த இடத்துல போரை குத்துறான். ஒரு 100 அடி ஓடிடுச்சு. 100 அடி போன பிறகு அங்கே 100 அடி போயிடுச்சு. இவருக்கு அதுக்கு மேலே போர் போட காசு இல்லை. இவர் ஒரு நாள் 10-15 தினங்கள் கழித்து இவன் தஞ்சாவூரில் கிடக்கிறவனுக்கு ஃபோன் பண்ணுறாரு. நீங்கள் ஏற்கனவே கேட்ட கதையும் நீங்கள் கேட்டுட்டு உட்காந்துருந்தீங்கன்னா இன்னும் பொழுது போயிட்டுருக்கோம், அடுத்தடுத்த கதை சொல்லுவேன். அதனால் அதை கேட்டிருந்தீங்கன்னா வேணான்னு சொல்லிடுங்க. உடனே அவர் ஃபோன் பண்ணுறாரு, ஐயா இந்த மாதிரி 100 அடி போயிடுச்சு, எனக்கு தண்ணி வரலையே, நான் என்ன செய்வேன் அப்படின்னு அவர் ஃபோனில் தான் அழுகுறாரு. உடனே அடியவன் சொன்னேன், உன் காதில் சதனாலி வச்சுக்கன்னுட்டு அருட்பெருஞ்சோதி மகாமந்திரத்தை எண்ணியவாறு உரைக்கப்பட்டு, எப்பா நீ இப்போ எங்கே இருக்க அப்படின்னு. வீட்டில் இருக்கேன். உடனே வண்டியை எடுத்துக்கிட்டு போர் போடுற இடத்துக்கு போ, உனக்கு அதிசயம் நிகழும், நன்மை அடைவாய் என்று சொன்னேன். அதாவது சொன்னேன்னா நான் அல்லங்க, நான் இறந்து போய்விட்டேன். என்றைக்கோ ரங்கநாதன் இறந்து போய்விட்டான். அந்த நான் என்கின்ற நிலையில் சொன்னோம்னா அது நடக்காது. இறந்த நிலையில் சொன்னால் நடக்கும், சரணாகதி நிலையில் சொன்னால் நடக்கும். தெரிந்து கொள்ளுங்கள், நீங்களும் அதுபோன்று ராமலிங்கத்திடம் சரணாகதி அடையுங்கள், எல்லா இன்பத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள். உடனே அவர் வண்டியை எடுத்துக்கிட்டு போர் போடுற இடத்துக்கு போகிறாருங்க. அவனும் அதுக்குள்ளே இன்னும் ஒரு 10 அடி 20 அடி புள்ள போயிருப்பான் போல இருக்கு. இவர் கொண்ட வண்டியை நிறுத்தியிருக்காரு. வண்டியை நிறுத்தினதுமே ஆர்டிசியன் ஊற்று போட்டு குப்பு 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 குப்புன்னு அடிக்குதான். கிட்டத்தட்ட ஒரு 25 அடி உயரத்துக்கு அடிக்குதான் தண்ணி. எல்லோரும் ஊர் மக்களே திரண்டு வந்து வேடிக்கை பார்த்துருக்காங்க. என்ன இப்படி அதிசயம் நடக்குது, என்ன இப்படி அதிசயம் நடக்குது, இதுக்கு மேலே போர் போகாது, இதோட நிறுத்திக்குவோம் ஐயா அப்படின்னு சொல்லிவிட்டு நிறுத்திவிட்டாங்க. இது ஒன்று. மற்றொன்று, ஆண்டிமடத்தில் ஒரு குடும்பம், பெரிய செல்வந்தர் குடும்பம். அவர்கள் வந்து குழந்தை இல்லை, ஒரு 7-8 வருஷமாக குழந்தை இல்லைங்கிறதுனால அவர்களுடைய அந்த பெண்ணோட மாமியார், உங்களுக்கு இன்னமும் குழந்தை இல்லை இருக்காது, எனவே இருக்கிற சொத்தை எல்லாம் என் பொண்ணுங்களுக்கு எழுதி கொடுத்துருவோம் என்று சொல்லி எல்லாம் பத்திரம்லாம் எழுதப்பட்டு பொண்ணுங்களுக்கு எழுதுறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. அந்த அம்மா இருந்த நகைகளை எல்லாம் பொண்ணுகள்கிட்ட அள்ளி கொடுத்துட்டாங்க. பத்திரம் நாளைக்கு கையெழுத்தாக போகுது. அடியவன் யதார்த்தமாக இன்று போகின்றேன். அங்கே எப்படின்னா, அவர்கள் கணவன் மனைவி 2 பேரும் குழந்தை இல்லை எனக்கு, என் செய்வேன், என் நிலைமை இப்படி ஆயிடுச்சே என்று வேதனைப்படுறாங்க. அப்படி வேதனைப்படுறது தாங்க முடியாமல் அடியவன் சொன்னேன், இந்த அம்மாவை கூப்பிட்டு, இது அருட்பெருஞ்சோதி சத்தியம், அடுத்த வருடத்திற்குள் உன் வீட்டில் உன் மருமகளுக்கு குழந்தை பிறந்துடும், இது சத்தியம் அப்படின்னு இந்த சிறியவன் சொன்னேன். இந்த ஒரு காரணத்திற்காக அந்த பெண்மணியானவள்
அந்த அம்மாவுடைய கணவர் 2 பேரும் சேர்ந்து, எனக்கு என்ன பிடிக்கும்னா சுத்த சன்மார்க்கம் பிடிக்கும். சுத்த சன்மார்க்கம் என்றால் இது அது என்னதான் இயலுடைய அதுவாக இருக்கணும். எல்லா சாமிகளையும் கும்பிடுறது, ராமலிங்கத்தையும் கும்பிட்டுக்கிறது அப்படின்னா அது எனக்கு சுத்த சன்மார்க்கத்துக்கு ஏற்றுக்கொள்ளாது. அங்கே அடியவன் போக மாட்டேன். இதை தெரிந்த அந்த பெண்மணியார் என்ன பண்ணிவிட்டாங்க, உடனே வீட்டுக்குள்ளே போய் அனைத்து படங்களையும் எடுத்து மூட்டை கட்டி ஒரு கோயிலில் தூக்கிட்டு வச்சிருச்சு இந்த பொண்ணு. மாமியா வந்து, ஐயோ என் புருஷன் காலங்காலமாக வழிபட்டது, என் மாமனார் வச்சிருந்தது, இதெல்லாம் எடுத்துட்டியே. இல்லை இல்லை, நீ இதையும் தூக்கிவோம் பொண்ணுகள்கிட்டே கொடுன்னு சொல்லி இந்த அம்மா எல்லாம் கட்டிடுச்சு. இருவரும் ஒருமையுடன் நினது திருவடி மலர்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் என்கிற காரணத்தை கொண்டு பெருமானுடைய உறவுக்காக உத்தம உறவில் ஈடுபட்டு விட்டார்கள். அருட்பெருஞ்சோதியை கண்ணென காக்கும் கருணை நற்றாயாக ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அதன் காரணமாக முந்தா நாள் தான் குழந்தை பிறந்துருச்சு, பெண் குழந்தை. அதற்கு பெயர் என்ன வைக்கிறது, தாங்களே வந்து சத்தியஞான சபையில் வைங்கோ என்று சொல்லி அருட்ஜோதிகா அப்படின்னு வை, ஏன்னா கொஞ்சோண்டு புறமும் கலந்துருக்கட்டும்னுட்டு அருட்ஜோதிகான்னு வை அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். இது போன்று ஒரு குழந்தை தான் பிறந்திருக்குன்னு நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டாம். நூற்றுக்கணக்கானவர்களுக்கு நடந்திருக்கின்றது. இது சத்தியம். இது ராமலிங்கம் மீது சத்தியம். ஒருவர் இருவருக்கல்ல, நூற்றுக்கணக்கானவர்களுக்கு. அப்படியாகும் பொழுது ராமலிங்கருடைய அருளை பரிபூரணமாக பெற்றுக்கொண்ட நிலையை தாங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நிலையை நீங்கள்லாம் அடையணும். நல்லோர் ஒருவர் உளரே அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. யார் ஒருவர் இறைவனுடைய இன்பத்தை அடைந்து அது வெளிப்படையாக எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்கணும். எப்பா இது அடைந்த இன்பத்தை வெளியில் சொன்னால் இது பழிக்காது, இது வீணாக போயிடும், இது மூட நம்பிக்கையை மனசில் வச்சிருந்தாக்கா அது அவனோட தான் போய் சேரும், அவனோட மண்ணுக்கு தான் போய் சேரும், விண்ணுக்கு போகாது, அதை பறிச்சாற்ற முடியாது. கண்டேன் விண்டேன் ஐயா சொல்கிறாரு இது ஞான சரிகையில். நீ விண்டதனால் என் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும், பார்த்துருக்கீங்களா? நீ விண்டதனால் என் அப்படின்னா என்ன அர்த்தம் அதுக்கு? இப்போ சொன்னேன், கண்டேன் விண்டேன். கண்டேன் அவர் தீருபாதம் கண்டறியார்தனே கண்டேன். எம்பெருமான் அருட்ஜோதியை கண்டேன். அந்த கண்டதனால் விண்டேன். ஐயா சொல்றாரு, நீ விண்டதனால் என்ன பெரிய உனக்கு உக்கரிக்கிறியா? அறிவிழந்து போய்விடாதே, அவ்வண்ணம் செயலில் நட, சொல்லிய வண்ணம் செயல்படுத்து. நீ எல்லாருக்கும் சொல்லிட்டோம், நம்ம கண்டுட்டோம் விண்டுட்டோம்னு சொல்லி போயிட்டீன்னா நீ பெற்றதும் வீணாக போயிடும், கெட்டதனைத்தும் பாழாக போயிடும். எனவே நீ மீண்டும் அந்த ஒருமைப்பட்ட நிலையில் வந்து கொண்டேரு. ஐயா போயிட்டாங்களா? நீ வந்து கொண்டேரு. அதனால தான் நீ விண்டதனால் எண் அப்படிங்கிறாரு. என்னன்னா இவர்கள்லாம் 1 4 5 எண்ணு போட்டுக்கிட்டு இருக்கிறாரு, அதை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி நீ விண்டதனால் என்ன, அதனால நீ கர்வம் கொண்டுடாத. ஐயா சொல்கிறது, நீ கண்ட வாஸ்தவம் உண்மை ஏற்றுக்கிறேன், ஆனால் நீ ஆணவத்தை அடைஞ்சிடாத, நீ மீண்டும் உன்னுடைய நல்ல நிலையில் நீ போய்கொண்டிரு என்று 2 சவுக்கடி கொடுக்கறது மாதிரி அர்த்தம். அது புளியம்பழம் சொல்லியாச்சு. சரிங்க.